அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்கின்ற ஒரு செயல் திட்டத்தை நாம் கையில் எடுத்திருக்கின்றோம். நபிகளார் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் அனுப்பப்பட்ட தூதர் அல்ல, ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் அனுப்பப்பட்ட தூதர். அண்ணலாரின் ஆட்சி முறை என்கின்ற செயல் திட்டம் ஏப்ரல் மாதம் முழுவதும் நடைபெறும். ஆட்சி அதிகாரத்திற்கு யார் வரப்போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த நேரத்தில் அண்ணலாரின் ஆட்சி முறை, நபிகளார் அவர்கள் ஆட்சி செய்தார்களே, எப்படி ஆட்சி செய்தார்கள், எப்படி நீதியை நிலைநாட்டினார்கள், மக்களிடத்தில் எளியவர்களிடத்தில் வறுமையை போக்குவதற்கு நபிகளார் எடுத்த முன்னெடுப்புகள் என்ன என்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த அண்ணலாரின் ஆட்சி முறை என்கின்ற ஏப்ரல் மாத செயல் திட்டத்தில் நடைபெற இருக்கிறது. மே 2026 இறை தூதரின் இறுதி பேருரை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டுகள் தூதுத்துவ பணியை செய்தார்கள். அந்த தூதுத்துவ பணியின் அத்தனை விஷயங்களையும் நபிகளார் அவர்கள் இறுதி ஹஜ்ஜின் போது ஆற்றினார்கள். இந்த இறுதி பேருரை, அந்த பேருரையில் ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை விடயங்களும் அதில் இருக்கிறது. அந்த பேருரையை மையமாக வைத்து தமிழகம் முழுவதும் இந்த செயல்பாடு மே மாதம் முழுவதும் நடைபெற இருக்கிறது. அடுத்ததாக ஜூன் மாதம் சிறுவர்களின் தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபிகளார் அவர்கள் இறை தூதராக இருந்த போதும் சரி, மிகப்பெரிய வல்லரசுக்கு அதிபராக இருந்த போதும் சரி, சிறுவர்களோடு அவர்கள் பழகிய அந்த நற்பண்புகள் இருக்கிறது. அதை மையமாக வைத்து தமிழகம் முழுவதும் அனைத்து விதமான பிரச்சாரங்களையும் அந்த மாதம் நாம் கையில் எடுக்க இருக்கின்றோம். ஜூலை மாதம் பெண்ணுரிமை போற்றும் பெருமானார், இஸ்லாத்தில் பெண்ணுரிமை பறிக்கப்படுகிறது, இஸ்லாத்தில் பெண்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள் என்பது போன்ற தவறான கருத்துக்களை இஸ்லாத்தின் எதிரிகள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுடைய முகத்திரையை கிழிக்கக்கூடிய வகையில் ஜூன் மாதம் முழுவதும் பெண்ணுரிமை போற்றும் பெருமானார் என்கின்ற தரப்பில் பல்வேறு செயல் திட்டங்களை நாம் நடைமுறைப்படுத்த இருக்கின்றோம். அடுத்ததாக ஆகஸ்ட் மாதம் நபி வழி நடந்தால் நரகம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் காலத்திலேயே இந்த மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட மார்க்கத்தில் புதுமைகளை உண்டாக்காதீர்கள். மார்க்கப்பணி என்று சொன்னால் அது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அங்கீகரித்த ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை மையமாக கொண்டு இந்த செயல் திட்டம் இன்ஷா அல்லாஹ் நடைபெற இருக்கிறது. செப்டம்பர் 2026 இறை தூதர் வழியில் இளைஞர்கள். சினிமா நடிகர்களுக்கு பின்னால் இளைஞர்கள் மட்டுமா செல்றாங்க? ஹிஜாப் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள், வயது கடந்த இஸ்லாமிய பெண்கள் கூட விஜயை பார்க்கவில்லை என கண்ணீர் சிந்தக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் இன்றைக்கு சமூக ஊடகங்களில் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அவல நிலைகள் மாற வேண்டும். அதே போல கிரிக்கெட் பிளேயருக்கு பின்னால் செல்லக்கூடிய இளைஞர்கள் கூட்டம் புரட்சிகரமாக பேசுகிறார்கள், கொஞ்சம் எதிர்மறை முறையாக பேசுகிறார்கள் என்பதற்காக அரசியல்வாதிகள் பக்கம் செல்லக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்களை பார்க்கின்றோமே, இவர்களை நேர்வழிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த உலகத்தில் நேசிக்கக்கூடிய ஒரே நபர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் இறை தூதர் வழியில் இளைஞர்கள் என்கின்ற செயல் திட்டம் நடைபெற இருக்கிறது. நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் சமூக ஊடகங்கள் வழியாக லைக்குகள் பெறுவதற்கும் தன்னை பிரபலப்படுத்திக் கொள்வதற்கும் ஹிஜாபுகள் இல்லாமல், ஹிஜாபு என்பது இஸ்லாத்தின் எந்த அளவிற்கு அடிப்படையான என்பதை மறந்து இந்த நவீன கலாச்சாரத்திற்கு ஏற்றவாறு பல்வேறு தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்களே, ரீல்களில் நடித்துக் கொண்டிருக்கின்றார்களே, இது போன்ற இஸ்லாமிய பெண்களின் கவனத்தில் கொண்டு இஸ்லாம் எந்த அளவிற்கு ஹிஜாபை பேண சொல்கிறது, ஹிஜாபின் அவசியம் என்ன என்பதை மையமாக வைத்து இளம் பெண்களுக்கு ஹிஜாபின் முக்கியத்துவத்தை பற்றி பிரச்சாரம் செய்யக்கூடிய வகையில் இந்த செயல் திட்டம் செப்டம்பர் மாதம் முழுவதும் நடைபெற வேண்டும். அக்டோபர் மாதம் சமூக தீமைகளுக்கு தீர்வு கண்ட நபிகளார் என்கின்ற தலைப்பு. இஸ்லாமிய சமுதாயம் சில ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்க இஸ்லாமிய சமுதாயத்தில் கிலோ கணக்காக தங்கங்களை வரதட்சணையாக கொடுத்தவர்களை பார்த்திருப்பீர்கள். பைக்கு, கார் என வரதட்சணை கொடுத்தவர்களை பார்த்திருப்பீர்கள். வரதட்சணை என்கின்ற பெயரில் இஸ்லாமிய மக்களிடத்தில் ஊறி போயிருந்த அந்த தவறான சிந்தனை, மார்க்கத்தில் இல்லாத அந்த விஷயங்களை அவர்களிடத்தில் சொன்னோம். ஒரு ஆண்மகன் என்பவன் மகர் கொடுத்துத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்கின்ற பிரச்சாரத்தை இந்த மக்களிடத்தில் சொன்னோமே, சொன்னதன் விளைவாக வரதட்சணை வாங்கியவர்கள் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் செய்து வரதட்சணை வாங்கியவர்கள் எல்லாம் அதை திருப்பி கொடுத்த புரட்சியை நாம் ஏற்படுத்தியிருக்கின்றோம். அந்த விஷயத்தை மையமாக வைத்து சமூக தீமைகளுக்கு தீர்வு கண்ட நபிகளார் என்கின்ற தலைப்பில் வட்டி, வரதட்சணை, தீண்டாமை ஒழிப்பு பிரச்சாரங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் கிளைகள் தோறும் நடைபெற வேண்டும். நவம்பர் 2026 மாணவி வரலாறு அறிவோம் என்கின்ற தலைப்பில் இந்த மாதம் முழுவதும் மிக வீரியமான பிரச்சாரம் நடைபெற வேண்டும். தன் மனைவி மக்களை காட்டிலும், உற்றார் உறவினரை காட்டிலும், ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவன் தன்னுடைய உயிரை காட்டிலும் நபிகளாரை நேசிக்க வேண்டும். அப்படிப்பட்டவனாக ஒரு மூமின் முஸ்லிம் இருக்க வேண்டும் என்பதை மையமாக வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றிய புத்தகம் நாம் வெளியிட்டு இருக்கின்றோமே, அந்த புத்தகத்தை நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரத்தில் கொண்டு சேர்க்க வேண்டிய பணி. அடுத்ததாக டிசம்பர் 2026 அண்ணலாரின் ஆளுமைகள். ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதத்தில் பொறுப்பாளராக இருக்கின்றோம். பொறுப்பு குறித்து மறுமை நாளில் நாம் பதில் சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். அப்ப நிர்வாகம் சார்ந்த பொறுப்புகளை வைக்கக்கூடியவர்கள் நிர்வாகம் சார்ந்த பணிகளை எப்படி செய்வது, நிர்வாக கட்டமைப்பு என்றால் என்ன, அந்த நிர்வாக கட்டமைப்பை கொண்டு சென்றால் இந்த ஏகத்துவ பணியை எப்படி தொய்வு இல்லாமல் கொண்டு செல்லலாம் என்பதை எல்லாம் மையமாக
வைத்து அன்னலாரின் ஆளுமைகள் என்கின்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் அந்த செயல் திட்டம் டிசம்பர் மாதம் முழுவதும் நடைபெற இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சிறியவர்களிடத்தில் கூட எப்படி அணுகினார்கள். ஒரு தோழர் பள்ளிவாசலுக்கு தொலை வரவில்லை என்று சொன்னால் அந்த தோழர் எங்கே என விசாரித்து வர சொன்னார்கள் என்று சொன்னால், ஒரு தோழரிடத்தில் எந்த அளவு பரிவோடு, எந்த அளவு பண்போடு, எந்த அளவு அன்போடு நபிகளார் அவர்கள் நடந்திருப்பார்கள். அந்த அளவிற்கு நிர்வாகிகளால் நாமும் சக மனிதர்களிடத்தில், சக தோழர்களிடத்தில் அரவணைப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மையமாக வைத்து இந்த பிரச்சாரம் டிசம்பர் மாதம் முழுவதும் நடைபெற வேண்டும். இறுதியாக ஜனவரி 2027 அகிலத்தாரின் அருட்கொடை முகமது நபி. இந்த அகிலத்தாருக்கெல்லாம் அருட்கொடையாக அனுப்பப்பட்டார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி இறைவன் காற்றை கொடுத்து ஒரு அருட்கொடை என்றானோ, எப்படி நீரை கொடுத்து ஒரு அருட்கொடை என்றானோ, எப்படி இந்த உலகத்தை படைத்து உங்களுக்கு கொடுத்த அருட்கொடை என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றானோ, அதுபோல நபிகளாரை கொடுத்த அல்லாஹ் தஆலா இந்த மக்களுக்கு கொடுத்த அருட்கொடை என்கின்றானே, இந்த அருட்கொடை மையமாக வைத்து அகிலத்தாரின் அருட்கொடை முகமது நபி என்பதை மையமாக வைத்து இன்ஷா அல்லாஹ் ஜனவரி மாதம் முழுவதும் அகிலத்தாரின் அருட்கொடை முகமது நபி என்கின்ற தலைப்பில் மாவட்ட கிளைகள் தோறும் எல்லா இடங்களிலும் மிக வீரியமாக தெருமுனை பிரச்சாரம் நடத்தப்பட வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.